வணக்கம் நேசங்களே. இன்றைக்கி சண்டே. ஸோ அவருக்கு கம்பெனி லீவு அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தோம். சரி காலையில் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தோசை தாங்க ஊற்றினேன். தோசை ஊற்றிட்டு நைட்டு மீதான அந்த சாம்பார் இருந்தது, அதை சூடு பண்ணி ஊற்றி காலை டிஃபன் முடிச்சாச்சு. மதியத்துக்கு மீன் வாங்கலான்னு போயிட்டுருக்கப்பவே ஒரு கடை இருந்தது, அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிட்டோம். பெரும்பாலும் வெரைட்டிஸ் எதுவும் இல்லை, இருக்கிறதுல பார்த்து வாங்கிட்டு முக்கியமாக மத்தி மீன் இருந்தது, அது கொஞ்சம் தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு வாங்கிட்டு, சரி பத்தாது எப்படி வறுவல் தான் செய்யணும் அப்படின்னா பத்தாதுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பெரிய மீனும் வாங்கிட்டோம் வறுவல் செய்கிறதுக்கு. ரெண்டுமே வாங்கிட்டு அந்த அண்ணகிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணி வந்துட்டோம். வறுவல் செய்கிறதுக்காக பீஸ் கொஞ்சம் சின்னதாக போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் ஃபஸ்ட்டு பெருசாக போட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக போடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் சின்னதாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீன் நான் பெரும்பாலும் மத்தி மீனுக்காக தாங்க வாங்கினேன். சரி அது கொஞ்சம் தான் இருந்தது, பத்தாது அப்படிங்கிறனால தான் இது வாங்கினேன். மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லது, எலும்புக்கு ஸ்ட்ராங், அதாவது போன் ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேர்லையுமே எனக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கன்சீவாக இருக்கப்போலாம் அந்த டைம்லலாம் ரொம்ப கிடைக்கல சென்னையில். சரி அதை பார்த்ததும் உடனே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மீன்லாம் க்ளீன் பண்ணி மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பார்த்தா நுங்கு வந்தது, அதுவும் வாங்கி சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லா வற்ற விடணுங்க. நான் மீன் குழம்பு ரெசிபி ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு சைட் பை சைடாக மீன் வறுவலும் செஞ்சேன். மீன் வறுவல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் அம்மா வீட்டில் இருக்கப்போ இந்த ரெசிபி போட்டிருந்தேன். அதுபடி தாங்க நான் எப்போவுமே செய்வேன். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால அவங்க அப்பா எனக்கு ஒரு பீஸ் வை, நான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு தட்டில் ஒரு பீஸ் வச்சு கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சுட சுட சாதம், அது கூட மீன் குழம்புங்க. மீன் குழம்பு வந்து என்ன தான் வறுவல், புட்டு, பிரியாணி கூட செய்கிறாங்க இப்போ மீனில், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த மீன் குழம்புக்கு இருக்க டேஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. மீன் குழம்பு ஊற்றிட்டு மத்தி மீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மீன் வறுவல், அது கூட வந்து முட்டை பெப்பர் போட்டு வச்சுருந்தேன், அதுவும் வச்சாச்சு. பாதி தான் முட்டை இருக்குன்னு நினைப்பீங்க, பாதி முட்டை தம்பி சாப்பிட்டுட்டா. தம்பி பாதி தான் சாப்பிட்டா, மீத உள்ள முட்டை. இப்படி தாங்க சண்டே போச்சு. ஓகே, சண்டே